எல்லா ஊர்லயும் வேட்பாளர் அறிமுகப்படுத்துவோம். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான உலக தமிழர்களுக்கும் அறிமுகம் தேவையில்லாத ஒரு வேட்பாளர். ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் சமூகத்திற்கு நீ யார் என்பதை காட்டிய ஒரு வேட்பாளர். சாதியாக, மதமாக, திராவிடனாக, அதுவும் திருட்டு திராவிடனாக, இந்தியனாக, ரசிகனாக கிடைந்தவர்களை நீயும் நானும் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த வரலாற்று சிறப்புமிக்க உலகத்திற்கு நாகரிகத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை, வேளாண்மையை, விருந்தோம்பலை உலகிற்கே அளித்த தமிழர் என்ற இனத்திற்கு சொந்தக்காரர்கள். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம். வா, எல்லாரும் வாழு, ஆனா நான் மட்டும்தான் என் நிலத்தை ஆள்வேன் என்று தமிழனை தமிழராக அடையாளம் காட்டிய எங்கள் செந்தவன் சீமானை அறிமுகம் செய்கிற, அவருக்கு வாக்கு கேட்கிற ஒரு வரலாற்று வாய்ப்பு. இங்கே பல்வேறு கட்சிகள் போட்டி போடுகிறது. அதாவது எனக்கு முன்னாடி பேசுற தம்பிகள் சொன்னாங்க, அண்ணன் கவுண்டமணி ஒரு படத்துல வடக்குப்பட்டி ராமசாமிக்கு கடன் கொடுத்திருப்பாரு. பணம் வரவே வராது. உடனே என்ன பண்ணுவாரு, ஒரு ஜோசியக்கார மாதிரி ஒருத்தன் போயிட்டு வடக்குப்பட்டி ராமசாமி கொடுத்த பணம் எப்படா வரும்னு கேட்பான். நரி மூஞ்சில மொழி, நரி ஊழையிட்டா பணம் கிடைச்சிருப்பாரு. நரிக்கு நான் எங்கடா போறது காட்டுக்குள்ள, ஏன் காட்டுக்கு போறேன், நீதான் கூடவே வச்சிருக்கிய ஒருத்தனை அப்படின்பாரு. உடனே டேய் நரி எந்திரா அப்படின்னு ஒரு ஊழையிடும், என்ன நீங்க அப்படின்ட்டு ஓ அப்படின்னு ஊழைடுவாப்ல. அந்த நரி ஊழையிட்டோன்னே சக்சஸ் அப்படின்பாரு. அது மாதிரி இங்க காரைக்குடியில ஒரு நரி ஊழையிட்டு இருக்கு. அந்த சீமானுடைய வெற்றி சக்சஸ். அந்த நரி என்ன நரி? அது ஒரு ஊழ நரி, அது ஒரு திருட்டு நரி, அது ஒரு காங்கிரஸ் நரி, அது அப்பம் பேரை வச்சு பொழைக்கிற நரி. அந்த குடும்பத்துல மட்டும் பொழைக்கலன்னா டெல்லியில பீடாகட போட்டு பொழைக்க கூட தகுதி இல்லாத ஒரு நதி சிவகங்கையில பாராளுமன்றத்தில் எம்பியா போய் உட்கார்ந்துகிட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்க்கிற நரி. அந்த நரி சொல்லுது, காரைக்குடிக்கும் சீமானுக்கும் என்ன சம்பந்தம்? சீமானுக்கு காரைக்குடியில வீடு இருக்கா? சீமான் வீடு கட்ட வந்தவன் அல்ல, அவன் நாடு கட்ட வந்தவன். வீடு எல்லாருக்கும் எங்க இருக்கும்? காரைக்குடியில வீடு இருக்கா? உங்களுக்கு ஊருக்கு வீடு இருக்கும், உங்களுக்கு பல வீடு இருக்கும், உங்க அப்பாவுக்கு பல வீடு இருக்கும். ஏன்னா நீங்க பண்ணையாரு, பண்ணையாருக்கு தான் பல வீடு இருக்கும், பாமரனுக்கு வீடு இருக்காது. எங்க அண்ணன் பண்ணையார்களுடைய தலைவன் அல்ல, பாமர மக்களுடைய தலைவன். அவனுக்கு வீடு கிடையாது, வீடு கிடையாது. சென்னையில மட்டும் வீடு இருக்கா? இல்லை, சென்னையிலயும் வீடு கிடையாது சொந்தமா. காரைக்குடியில வீடு இருந்தாதான் போட்டி போடணும்னா வயநாட்டுல எந்த வீட்டை வச்சுக்கிட்டு ராகுல் காந்தி போட்டி போட்டாரு? செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூர்ல போட்டி போடுறாரு. ஸ்ரீபெரும்புதூர்ல வீடு வச்சிருக்காரா? கனிமொழி தூத்துக்குடியில போட்டி போடுறாங்களே, அங்கதான் வீடு இருக்கா? மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் கருணாநிதி குளித்தலையில போட்டி போட்டாரு. அவருக்கு நாடு முழுக்க வீடு இருந்துச்சு, அது வேற விஷயம். குளித்தலையில வீடு போட்டு எப்படி வீடு இருந்துச்சா? எப்படி வீடு இருந்தா ஓட்டு? சீமானை விட சிவகங்கையினுடைய மகன் என்று சொல்வதற்கு எவனுக்கடா தகுதி இருக்கு? அவன் இந்த மண்ணின் மகன். காரைக்குடி வீதிகள்ல சீமான் கால்படாத ஊர் இருக்கா? நீங்க கால் டவுசர் பிடிச்சதில்ல, நான் திண்ணையை பிடிச்சு நடக்கும் போது நீ என்னைய பிடிச்சு நடந்தவங்கிற மாதிரி எங்க அண்ணன் கபடி விளையாடும் போது நீ எல்லாம் பிறக்கவே இல்லை. காரைக்குடி வீதியில எங்க அண்ணன் சீமான் கபடி விளையாடுற கிராமமே கிடையாது, கபடி விளையாட ஊரே கிடையாது. கட்டாந்தரை போல இந்த நிலத்துல சுத்தி வந்தவன். பரமக்குடி தனி தொகுதி, மானாமதுரை தனி தொகுதி என்பதனால அங்க போட்டி போட முடியாம அண்ணன் சீமான் காரைக்குடியில போட்டி போடுற. அவர் இது மண்ணின் மகன், இந்த ஊருக்காரன். சீமான் என்றால் சிவகங்கை என்றால் வேலுநாச்சியார், சிவகங்கை என்றால் மருதுபாண்டியர், சிவகங்கை என்றால் தாண்டவராய பிள்ளை, அதற்கு பிறகாக சிவகங்கை என்றால் சீமான் என்பது அடையாளம். இத்தாலியில பிறந்த சோனியா காந்தி காங்கிரசுக்கு இந்தியாவில் தலைவியாகலாம். சொந்த மகன், மண்ணின் மகன் சீமான் காரைக்குடியில போட்டி போடக்கூடாது. இத என்ன பெரிய குடும்பம்னா, காரைக்குடியில பிறந்தவர் தான் காரைக்குடியில நிக்கணும்,
காரைக்குடியில ஓட்டு வச்சிருக்கவர்தா காரைக்குடியில நிக்கணும். இப்ப யாரு? இந்திய தேசியம், we are all Indians என்று பேசக்கூடிய காங்கிரஸ் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இது பாசிசம், இது ராசிசம், இது செப்பரேட்டிசம், இது சாமனிசம், இது இனவெறி, இது இன தூய்மைவாதம், இது இன தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொன்னா எரியுது. ஆனா காரைக்குடிக்காரங்க தான் ஒட்டிக்கணும். அதைத்தானே நாங்க சொல்றோம். காரைக்குடியில சீமான் ஜெயிக்கணும், தமிழ்நாட்டில் தமிழன் ஜெயிக்கணும், அதான் எங்கள் கோட்பாடு. இப்பதான் அவர் பேசுறது தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்காப்ல, இந்தி தேசியம் பேசி தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்காப்ல. நாங்க பேசுறோம் யார் ஆண்டா என்ன, நல்லவரா இருந்தா பத்தாதா? எங்க கிட்ட வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. எதுக்கு அப்படி சொல்றீங்க? யார் ஆண்டா என்ன, கருணாநிதி ஜெயலலிதா என்ன எங்க கிட்ட? இப்போ அவரு சீமான் தோத்தா அவர் வரமாட்டாரு, அவருக்கு திருவொற்றியூர்ல நின்னாரு. திருவொற்றியூர்ல அதுக்கப்புறம் அவர் போகவே இல்லை. நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்க்கிற உங்களுக்கு என்ன தெரியும்? திருவொற்றியூர்ல அண்ணன் சீமான் தோற்று போனார். 48,000 வாக்களை பெற்று தோற்று போனார். தோற்ற பிறகு 2022 எண்ணூர்ல அனல்நிலைய விரிவாக்கம் நடந்த பொழுது அந்த எண்ணூர் மக்கள் களத்திலே போய் நின்றவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். அந்த போராட்ட களத்தில் தான் காலையிலே உணவு அருந்தாமல் போய் உடற்பயிற்சி செஞ்சுட்டு எதுவுமே சாப்பிடாம போனதால் மயக்கம் அடைந்து விழுந்ததும் அந்த திருவொற்றியூர் தொகுதியில் தான். கண்ணை திறந்து பாருங்க கபோதி, கண்ணை திறந்து பாருங்க கார்த்தி. ஹலோ ப்ரோ, பாருங்க எங்கேயாவது போதையை போட்டுட்டு ஏதாவது பேசுறது. அதே திருவொற்றியூர்ல அதானியினுடைய துறைமுக விரிவாக்கத்தை கண்டித்து அந்த எண்ணூர் பகுதியில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை 22/4/2022 நடத்தியதும் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். அதே போல அம்மோனியா வாயுவால் பாதிக்கப்பட்ட அந்த எண்ணூர் திருவொற்றியூர் மக்களுக்கு களத்துல போய் நின்று அந்த அம்மோனியா வாயு வெளியேற அந்த ஆலைக்கு எதிரான போராட்டத்தை எடுத்த ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். துறைமுக விரிவாக்கத்திற்கான கருத்து கேட்பு கூட்டத்தில் எந்த கட்சி தலைவனும் கலந்து கொள்ளல. துறைமுக விரிவாக்கத்தின் கருத்து கணிப்பு கூட்டத்தில் அதானி என்கிற உங்களுடைய நன்மை அதானியை எதிர்த்து நடந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அதே போல கடந்த 2024 சென்னையில பெருவெள்ளம், சென்னையில பெருவெள்ளம், அந்த சென்னை பெருவெள்ளத்தில் எண்ணூர் திருவொற்றியூர் பகுதியில முழுக்க எண்ணெய் கசிவுகள் வெளியே வந்து வீடு முழுக்க கருப்பா மாறிச்சு. அதை ஒட்டுமொத்தமான நாம் தமிழ்ச்சின் சுற்றுச்சூழல் பாசறையோடு சேர்ந்து போய் அந்த மக்களோடு நின்று அகற்றுவதற்கு களத்தில் நின்றவர் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். இன்றைக்கு வரைக்கும் திருவொற்றியூர் மட்டுமல்ல தமிழ்நாடு மொழிக்கும் போகக்கூடிய மீத்தேனு, ஈத்தேனு, ஹைட்ரோ கார்பன், 8 வழிச்சாலை, பரந்தூர் சாலை, தூய்மை பணியாளர் போராட்டம், செவிலியர் போராட்டம், மாணவர் போராட்டம், ஏன் தமிழ்நாட்டிலேயே என் மீனவனை அடிச்சா சிங்கள மாணவன் அடிப்பேன்னு சொன்னதுக்காக சிறைக்கு போன தலைவன் எங்க அண்ணன் சீமான். அந்த மீனவனை கொன்னவன் நீயும் உங்க அப்பனும். இங்கிருந்து 1 லட்சம் கோடி வட்டியிலா கடனை கொடுத்து ஈழத்திலே வாழ்ந்த எங்கள் தொப்புள் கொடி உறவுகளை 1.5 லட்சம் தமிழர்களை கொன்னு போட்ட கம்யூனிட்டி காங்கிரஸ் நீ எல்லாம் வாய் திறந்து எங்க அண்ணனை பேசலாமா? திமிரு, பணத்திமிரு, அதிகார திமிரு. என்னது சீமான் வெல்ல போறாருன்னு டவுசரை நனைய ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒருத்தன் சொல்லியிருக்கான், ஒரு அமைச்சர், திமுக அமைச்சர், காரைக்குடியில மட்டும் எப்படி சீமானை ஜெயிக்க விட்டுறாதீங்க. ஏன்? ஒரு தடவை ஜெயிச்சுட்டா அவன்றது காரைக்குடியை பறிக்கிறது கஷ்டம். ஏன் மக்கள் காசை திருட மாட்டான். எங்க அண்ணன் மேடையில சொல்லல, என்கிட்ட சொன்னது சொன்னாரு, தம்பி இந்தியாவில் 5000க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்தியாவுக்கு எந்த தொகுதியும் இல்லாத அளவுக்கு நான் எல்லா தொகுதியும் மாற்றுவேன், அது விஷயம். ஆனா என் தொகுதி காரைக்குடியை ஜனாதிபதியை பாராட்டுற தொகுதியாக மாற்றுவேன். இது என்னுடைய மாதிரி, என் கனவை, நான் வைத்திருக்கிற மண்டைக்குள்ளே சுமந்திருக்கிற கனவை காரைக்குடியில இறக்கி வைப்பேன். காரைக்குடியில 100 விழுக்காடு சிசிடிவி, முழுக்க எந்த தப்பும் எவனும் செய்ய முடியாது. ஒரு பொம்பளை புள்ளிய கையை பிடிச்சு இழுக்க முடியாது, ஒரு சின்ன சங்கிலி அறுக்க முடியாது, ஒரு பிக் பாக்கெட் இருக்காது, ஒரு திருட்டு இருக்காது. 100 விழுக்காடு சிசிடிவியை போடுவேன். காரைக்குடி 523 நீர்நிலைகளை மொத்தம் குளம், குட்டை, கம்மா என்று எல்லாத்தையும் தூர்வாரி எல்லாத்தையும் சுத்தி பனைமரத்தை நட்டு என்னுடைய நீரை முதல்ல பாதுகாத்து விவசாயத்தை நான் பெருக்குவேன்.
காரைக்குடியினுடைய பள்ளிகளையும் காரைக்குடியின் கல்லூரிகளையும் மருத்துவமனையும் உலக தரத்துக்கு நான் மாத்துவேன். இது ஏன் சொன்னார், மேடையில் கூட சொல்லல அவரு. பாடுறா ஆட்டத்தை பாடுறா. மே 4ஆம் தேதிக்கு மாதிரி காரைக்குடி தமிழ்நாட்டின் சிறந்த சட்டமன்ற தொகுதி என்கிற பேரை வாங்க போகுது. வெல்றது உறுதி. நான் கேட்பது ஒன்னே ஒண்ணுதான். காரைக்குடியில வாழ்கிற மான தமிழர்கள் 6 முறை காங்கிரஸுக்கு போட்டிருக்காங்க. சுதந்திரம் அடைஞ்சு 6 முறை காங்கிரஸ், தமாகவோட சேர்த்து. திமுக ஒரு 4 முறை, அதிமுக ஒரு 3 முறை போட்டாச்சு. காங்கிரஸ் எம்எல்ஏ மாங்குடி அண்ணன் என்ன செய்வாங்க? மரியாதைக்குரிய அதிமுகவுடைய எம்எல்ஏ என்ன செஞ்சிருக்காரு 2011ல? அதுக்கு முன்னாடி திமுக என்ன பண்ணாங்க? தமிழ் மாநில காங்கிரஸ் எம்எல்ஏ என்ன பண்ணாரு நம்ம பார்த்துறோம். என்ன பண்ணாரு? எம்எல்ஏ உடைய பணத்தை பெற்று வீடு கட்டினாங்க, கார் வாங்கினாங்க, தேர்தலுக்கு 20 நாளைக்கு முன்னாடி வருவாங்க, அதிகபட்சம் பேருந்து நிறுத்தம் பஸ் ஸ்டாப் கட்டி கொடுத்தாங்க. அவ்வளவுதான். இல்ல மாங்குடி ரொம்ப நல்ல மனுஷன், நிறைய பண்ணிருக்காரு. ஆமாமா, 15 FL2 பார்க்க அனுமதி கொடுத்து 15 சாராய கடைகளை மாங்குடி திறந்து வச்சுக்காரு. ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். சங்கராபுரம் ஊராட்சியில 25 ஏக்கர் 125 கோடி ரூபாய் பணத்தை, பொது சொத்தை தன் பேர்ல எழுதின மாங்குடி தான் நல்ல மனுஷன். யோக்கியம் வரான், ஜொம்பெடுத்து உள்ளவை. ஊராட்சி மன்ற தலைவராக இப்ப அவங்க மனைவி தான் இருக்காங்க சங்கராபுரத்துல. இவரு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும் போதான் புறம்போக்கு நிலத்தை தன் பேர்ல பட்டா போட்ட ஒருத்தர் நல்லவரு, நேர்மையானவரு, தங்கமான மனுஷன், அதிர்ந்து கூட பேச மாட்டாரு, யாரு வேணாலும் அணுகலாம். திருட்டு பையனுக்கு சர்டிபிகேட். நான் கேட்கிறேன், மாங்குடி மரியாதைக்குரிய அண்ணன் மாங்குடி அவர்கள் மாங்குடி கோவில்ல போய் காமராஜர் மேல சத்தியம் பண்ணி, நான் பொது சொத்தை இதுவரைக்கும் ஆட்டைய போடல, ஒத்த பைசா மக்கள் சொத்தை திருடல சொல்லுவாரா? எங்க அண்ணன் சீமான் சொல்லுவார். தலைவன் மீதும் தமிழ் மீதும் சத்தியமிட்டு நான் மக்கள் காசை திருட மாட்டேன் சொல்லுவார். அப்படி சொல்லுங்க. அப்புறம் ஏற்கனவே வாய்ப்பு வழங்கிட்டீங்க மாங்குடி ஐயாவுக்கு, 2 தடவை வாய்ப்பு வழங்கிட்டீங்க. அவர் எப்படி எம்எல்ஏவா இருந்தாலும் பார்த்துட்டோம். எப்படி அவரு ஆட்சி புரிவாரு, என்ன மாதிரி செய்வாருன்னு பார்த்துட்டோம். மாங்குடி சட்டசபைக்கு போனா மாங்குடி குரல் ஒலிக்குமா, காரைக்குடியிலிருந்து சீமான் போனா சீமான் குரல் ஒலிக்குமா என்பதை தேவக்கோட்டையிலே வாழ்கிற மாநில தமிழர்கள் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. சட்டசபையை புரட்டி போட்டுவாரு எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான். ஒருத்தன் உள்ள போனா போதும், மொத்த சட்டசபையும் ஆதரவு. ஏன் பயப்படுறான்? விட்டா அவன்றது புடுங்க முடியாது. அதிகாரத்தை அவன் பெற்றுட்டான், மக்கள் அவன் மேல பச மாதிரி ஒட்டிடுவான். மக்கள் கூட நிற்பாரு, பிரச்சனையை சட்டசபையில் பேசுவாரு. அங்க ஒருவேளை தப்பி தவறி எதிர்கட்சியா போயிட்டோம், எதிர்கட்சியா உட்கார்ந்து வைங்க, செத்தாங்க, அம்பிட்டு வரும், செத்தாங்க. ஒரு பயவரமாட்டான் உள்ள. முழுக்க I am சிவகங்கை எம்எல்ஏ, I am suffering from fever, so kindly grant me a leave for 2 days. No, I am Periya Karpan, I am Raj Kannappan, I am K.N. Nehru, I am Stalin, I am Udinidhi, I am Appavu, my grandpa has lost, so kindly grant me a 5 years leave. கேட்பாங்க. 5 years leave கட்டுவாங்க. ஒன்னு அவனை வெளியேற்றில நாங்க உள்ளேத்தோமா. சட்டசபைக்கு போய் எதிர்கட்சி வெளிநடப்பு செஞ்சு பார்த்திருப்பீங்க. எங்க அண்ணன் உள்ள போனா முதலமைச்சரா இருந்தாலும் வெளிநடப்பு செஞ்சுதான் ஆகணும். மக்கள் மன்றத்துல, பட்டிமன்றத்துல, பொது மேடையில, பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே பத்திரிகையாளர்களை பதற விடுகிற, எதிர்கட்சிகளை கதற விடுகிறவன் சட்டசபைக்கு போனால் என்ன நடக்கும் என்பதை காரைக்குடியிலே வாழ்கிற மாநில தமிழர்கள் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. தேவக்கோட்டையிலுடைய சொந்தங்கள் சிந்திச்சு பாருங்க. உயர்ந்த கொள்கை. நாங்க 2000 தரோம், 2500 தருவோம், தாலிக்கு தங்கம் தருவோம், 8000 ரூபாய் டோக்கன் தருவோம், நாங்க கருணை தொகை தருவோம். இல்லை, கல்வி, மருத்துவம், தூய குடிநீர், இந்த 3ஐயும் இலவசமா தருவோம். படித்தவன் படிக்காத அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்கள் அடுத்த வேலை. இது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. வீட்டுக்கு ஒருவனுக்கு அரசு வேலை எங்கள் தேர்தல் வாக்குறுதி. ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு சிறப்புமிக்க, வரலாற்று சிறப்புமிக்க, வாழ்வியல் சிறப்புமிக்க காரைக்குடி. அந்த காரைக்குடியில இதுவரைக்கும் இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை மட்டும் நினைச்சிட்டு நீங்க வாக்கு போடுங்க. சீமானுக்கு வாக்கு போடணும், நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு போடணும் அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு நீங்கள் வாக்கு போடுங்க. உங்கள் வாக்கு உங்களை ஆள போதா இல்ல நீங்க ஆள போறீங்களா என்பதை மட்டும் நினைங்க. போட்டி
இதுக்கு வந்து மாங்குடி இல்ல மரியாதைக்குரிய அண்ணன் தேர்போகி பாண்டி இதெல்லாம் எங்கள் அண்ணன் சீமானுக்கு ஒரு போட்டியா என்பதை பேசுவதற்கு எங்கள் நா கூசுகிறது. தமிழையும் மொழியையும் இனத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கனிம வளத்தையும் காடு வளத்தையும் இயற்கை வளத்தையும் நீர் வளத்தையும் தமிழ் தேசியங்கிற உயர்ந்த கோட்பாட்டையும் சுமந்திருக்கிற ஒரு பெரும் தலைவர் அவர். இவர்களெல்லாம் வந்து போகிற புயல் காத்துல பொறி சாப்பிட்ற கூட்டம், ஆடி காத்துல அவுள் சாப்பிட்ற கூட்டம், இதெல்லாம் அவர்களெல்லாம் பாவம் பதர்கள். அவர்களெல்லாம் சொல்றாங்க சீமான் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா சீன்ல இல்ல, அவங்கெல்லாம் வந்து 8% வச்சிருக்காங்க, இந்த ஓட்டு குறைஞ்சிரும், இந்த தடவை குறைஞ்சிரும். மே 4ஆம் தேதி தெரியும் தம்பி யார் ஓட்டு குறையுது, யார் ஓட்டு கூடுது, யார் சட்டசபைக்கு போறா, யார் வெளியே போறான்னு. 25 கோடி ஒருத்தன் செலவு பண்றாங்க. 25 கோடி செலவு பண்ணி அப்படி என்னத்தை நீ நல்லது பண்ண வந்திருக்கிற? 25 கோடி. இன்னொரு 10,000 ரூபாய் இருந்தா இன்னொரு 4 ஸ்பீக்கர் வச்சிருப்பாங்க, இன்னொரு 4 பேர் கேட்டிருக்கோம். இவங்க சிக்கனம் பண்ணி 4 ஸ்பீக்கர் போட்டு வச்சிருக்காங்க. நாங்க வெறி கொண்ட வேங்கையா வந்தா இவங்க அணில் குஞ்சு மாதிரி நீ பேச விட்டுருக்காங்க. நான் ஒரு ஃபுல் எனர்ஜியோட ஃபுல் ஃபார்ம்ல வந்தேன். இங்க பார்த்த பாருங்க, புலி வேட்டைக்கு போகும்போது பூனையை கொண்டு உள்ள குறுக்க விட்டுருக்காங்க உள்ள. ஏன்னா பணம் இல்ல, கூட்டம் போடுறதுக்கே காசு இல்லைங்க. ஆனா 25 கோடி ஒருத்தர் செலவு பண்றான். காரைக்குடியில எந்த பக்கம் திரும்பினாலும் சரி அவன் போட்டாவா இருக்கு. காரைக்குடியில வந்து இட்லி சாப்பிட்டா மல்லிகை பூத்தா கூட ஒரு செல்ஃபி எடுத்து வீடியோ எடுத்து போட்டு விட்டுறான். ரீல்ஸ் டாக்டர், ரீல்ஸ் பைத்தியம். அவர் எம்எல்ஏ இல்ல, சுகாதாரத்துறை அமைச்சர் ஆயிட்டாப்ல. காரைக்குடியில நான் வந்து சுகாதாரத்துறை அமைச்சருங்கிறான். அதெல்லாம் ஆகட்டும், மரியாதைக்குரிய சகோதரன் ஆகட்டும், கனவோடு இருக்கட்டும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவருடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு திருநெல்வேலியில பேசுகிறார். யாரு? தாவேக்கோட தலைவர் திரு விஜய் அவர்கள் திருநெல்வேலியில பேசுறாரு. நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நம்ம ஆட்சியில எல்லாரும் நல்லா இருப்போம், மக்கள் எல்லாரும் நம்ம ஆட்சியில் நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். எப்படி உங்க பொண்டாட்டியும் பிள்ளை நல்லா இருக்க மாதிரியா? எப்படி? கட்டிய மனைவிய வீட்டை விட்டு அடிச்சு விரட்டி விட்டுட்டு பெத்த பிள்ளைய ஹாஸ்டல்ல தங்க வச்சுட்டு பெத்த மகளுக்கு ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கி கொடுக்க கூட வக்கட்டு 800 கோடி வைத்துக்கிற ஒரு அயோக்கிய பைய நாட்டுக்கு நல்லாட்சி கொடுப்பான்னு எப்படா நம்புறிய? ஒரு ஆட்டோ டிரைவர் கூட தான் பணம் சம்பாதித்தா தன் மகள் பேர்ல வாங்குவான். ஒரு பூவிக்கிற அம்மா ஒரு கொஞ்சம் கொஞ்சமா நகை சேர்த்து அந்த நகையை வித்து இல்ல இடம் காசு சேர்த்து சீட்டு போட்டு வச்சா கூட ஒரு அரகரொண்டு நிலத்தை தன் பிள்ளை பேர்ல வாங்குவா. 800 கோடி சம்பாதிக்கிற ஒரு நடிகன் தன் பெற்றெடுத்த பிள்ளையின் மீது ஒரு கிரவுண்ட் நிலம் கூட வாங்கல. பிள்ளைக்கு 8000 ரூபாய் கடன் கொடுத்தத தேர்தல் அபிடேவிட்ல காட்டுறான். பெத்த மகனுக்கு 11 லட்சம் கடன் கொடுத்திருக்கான். பொண்டாட்டிக்கு 2 கோடி கடனு, அப்பாவுக்கு 2 கோடி கடனு, அம்மாவுக்கு 5 லட்சம் கொடுனு. என்ன நீ வந்து உண்மையிலே கட்சி தலைவனா இல்ல ஏதாவது கந்து வட்டி நடத்திக்கிட்டு இருக்கியா? இந்த பக்கம் பார்த்தா ரியல் எஸ்டேட். யாரு? டிரைவர் பேர்ல ரியல் எஸ்டேட். டிரைவர் பேர்ல ரியல் எஸ்டேட் கம்பெனி. அப்பா அம்மாவுக்கு கடன் கொடுக்கிறது. இவர் தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வர போறாரு. உங்கள் விஜய் உயிரென வரனா, உயிரென வரல, உயிரை எடுக்க வரனான்னு பாடலாம். இன்னைக்கு திருநெல்வேலியில கூட்டம் 5 பேர் ஆக்சிடென்ட், 16 பைக்கு கீழே விழுந்துருச்சு. கூட்டம் கூடுது, கூட்டம் கூடும். யாரு வந்தாலும் கூடும், எந்த நடிகை வந்தாலும் கூடும். அது கொள்கையா கூடுமா? அது ஒழுக்கமா கூடுமா? அது கண்ணியமா கூடுமா? அதுக்கு ஒரு கனவு இருக்குமா? அதுக்கு ஒரு அரசியல் இருக்குமா? யாருக்கு இருக்கும்? அது நாம் தமிழர் கட்சியுடைய பிள்ளைகளுக்கு இருக்கும். உங்க கூட்டத்துக்கு ஒழுக்கம்னா என்னன்னு தெரியுமா? நான் வந்து முத்துராமலிங்க தேவர் போல, காமராஜர் போல, வஉசி போல, அதே போல ஒண்டி வீரன் போல, கட்ட பொம்மன் போல, அழகுமுத்து கோன் போல, சுந்தர் லிங்கனார் போல தாவேக்கா வந்து அரசியல் பண்ணுமா? முத்துராமலிங்க தேவரை படிச்சிருக்கியா இல்லையா நீ? அவர் யாருன்னா உனக்கு தெரியுமா? நாட்டு விடுதலைக்காக தன்னுடைய மொத்த சொத்துக்களையும் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்து விட்டு பட்டு வேட்டி பட்டுச்சட்டை கட்டக்கூடிய குடும்பத்திலே பிறந்தாலும் முருகன் மீது கொண்ட பக்தியின் காரணமாக காவி வேட்டி மட்டுமே கடைசி வரைக்கும் வெட்டி கதர் சட்டை மட்டுமே அணிந்து பெரிய பணக்காரனாக பிறந்தும் ஏழையாக வாழ்ந்த ஒரே தலைவன் எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். வெள்ளைக்காரன் இந்த நிலத்திற்கு வந்த பொழுது 6 மணிக்கு காவல் நிலையத்திலே கையெழுத்திட வேண்டும், கையொப்பம் வைக்க வேண்டும், கைரேகை. மறுநாள் காலை 6 மணிக்கு தான் வெளியே வர முடியும். கொண்டையங்கோட்டை மறவர்
பெருமலை கல்லர், ஊராளி கவுண்டர், வன்னியர், குறவர் உள்ளிட்ட 82 சமூகத்திற்கு குற்றப்பரம்பரை சட்டத்தை போட்ட பொழுது அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து இந்தியாவிலே ஒரே தலைவன் கைரேக வைக்காத கட்ட விரல வெட்டி வீசுடா என்று பேசிய தலைவன் எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர். அவர் பேரை சொல்ல இந்த விஜய்க்கு தகுதி இருக்கா? அருகதை இருக்கா? உனக்கு அருகதை இருக்கா? சாகர வரைக்கும் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று 3 ஆசைகளையும் துறந்த ஒருத்தர் நீ பொண்டாட்டி விட்டுட்டு நாட்டியக்காரி கூட நடனமாடிக்கிட்டு இருக்க உனக்கு நீ அவரை பத்தி பேச தகுதிக்கா? இந்த களவாணி படத்துல கேட்பல, ஏண்டா உன் வீட்டு பிள்ளைக்கு பணம் வாங்கி கொடுக்க வைக்கல, ஆட்டக்காரிக்கு 500 ரூபாயா மானங்கட்ட பஞ்சாயத்துங்கிற மாதிரி மனைவி கதறிக்கிட்டு இருக்கு. இவரு உட்காந்து நடிகையோட வளகாப்புக்கு போயிட்டு இருக்காப்ல. இவர் தான் அவதூறு பரப்பினாங்களாம். என்ன அவதூறு? ஜனநாயகன் படத்தை முடக்கி என்னை அவதூறு பரப்பினாங்க, எஸ்ஓபியை போட்டு என் மேல முடக்க பார்த்தாங்க, கரூர் வழக்கில் என் மேல பழி போட்டாங்க. இப்போ என் சுத்தி இருக்கவங்களை வச்சே என்ன சுத்தி இருக்கவங்களை வச்சே என் மீது அவதூறு பரப்புறாங்க. கரூர் வழக்கில் என்ன நடந்துச்சு எல்லாருக்கும் தெரியும், எஸ்ஓபின்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், ஜனநாயகனுக்கு என்ன நடந்துச்சு எல்லாருக்கும் தெரியும். ஆனா சுத்தி இருக்கவங்களை வச்சு அவதூறு பரப்புது திமுகங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மனைவியை வைத்து விவாகரத்து வழக்கை போட வச்சது திமுகங்கிறாரு. உங்க மனைவியவே உங்களால சரி கட்ட முடியல, நான் நாட்டை எப்படி சரி கட்டுவீங்க? உங்க மனைவியவே திமுக தான் இயக்குதுன்னா நீங்க எந்த மாதிரி குடும்பம் நடத்துறீங்க ப்ரோ? வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. இவரை நம்பி இங்க ஒரு தம்பி டாக்டர் படிச்ச படிப்புக்கு பல்லு பிடிங்கிருந்தா கூட அவன் படிச்சது பல் டாக்டர், பார்க்கறது பிரசவத்துல இருந்து எல்லாத்தையும் பார்ப்பான். அவன் பார்க்காத இதே கிடையாது. ஸ்டெதஸ்கோப்பை போட்டுக்கிட்டு குறுக்கையும் மறுக்கையும் எந்த நேரமும் ஒரு குட்டி விஜய் நினைப்பு மனசுல. விஜய் கூட இந்த சீன் போட்ட மாதிரி எனக்கு தெரியல, இவர் இந்த சீனு. தம்பி தேர்தல்லாம் வேற தம்பி, தேர்தல் அரசியல்லாம் வேற தம்பி. அவருக்கு அங்க பணம் 50 காரு எப்படி காசு கொடுத்து தேவகோட்டையில வேட்புமனு தாக்கல் காசு கொடுத்து ஆளை கூட்டு வர்றேன். யாரையா சொல்லு, ₹1 காசு கொடுக்காம ஒரு கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த நிலத்துல கூட்ட முடியும். அதுல சினிமா துணை நடிகைகள் தோத்துருவாங்க. ஆரத்திகள், இந்த ஆரத்தில ஆசிட கரைச்சு ஊத்த ஆரத்தி காசு ஊருக்கு 500 1000 கட்சியில சேர்ந்தா 1 லட்சம். யாரு? இவர் கூட. அதெல்லாம் இருக்கட்டும். சார் காரைக்குடிக்கு வைக்கிற வாக்குறுதியை கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ரோ. டாக்டர் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்டர் கட்சியில ஒரு டாக்டர், அவர் ஆக்டர், இவர் டாக்டர், பொறுத்த அருமையா இருக்கு. இவர் சொல்லுங்க காரைக்குடிக்கு என்ன பண்ணுவேன், இதை பண்ணுவேன், பள்ளிக்கூடத்தை சரி பண்ணுவேன், மருத்துவமனையை சரி பண்ணுவேன், நீர்நிலையை சரி பண்ணுவேன், காரைக்குடியினுடைய அந்த நீர் ஆதாரங்களை பெருக்குவேன், சம்பன் ஊத்துல சாக்கடை கழுக்காம தவிர்ப்பேன், தேவக்கோட்டையில இந்த பிரச்சனைகள் இருக்கு, நீர்நிலைகள் பிரச்சனைகள் இருக்கு, நீர் மேலாண்மை சரியில்லை, ஏரி குளங்களை தூர்வாரணும். இப்படி ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? தளபதிக்கு ஓட்டு போடுங்க. இதை விட பெரிய குடும்பம்னா உனக்கு ஓட்டு கேட்டு போறாங்க. தளபதி தான் உங்க மேல பெரிய பாசம் வச்சிருக்காரு. யார்கிட்ட? மீனவர்கள்ட்ட. சுறா படத்தை பாத்தீங்கல்ல, சுறா படத்துல மீனவர் தான் நடிச்சிருக்காப்ல, அதனால போய் ஓட்டு போட்டுருங்க. சுறா படத்துல மீனவர் நடிச்சா மீனவர் ஓட்டு போடணும். அப்ப இந்த கோட்டு படத்துல காதலிய கழுத்த கரகாரன்னு அறுப்பாப்லையே, அப்ப கொலகாரன்னு போன ஓட்டு போடணுமா? தளபதிக்கு கொலகாரன்னா ரொம்ப பிடிக்கும், அவரும் கொலகாரர் தான், கோட்டு படத்துல கொலை பண்ணிருக்காப்ல, அதனால ஓட்டு போடுங்க. தளபதிக்கு டைவர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், பிரியமன் படத்தை சிம்ரனுக்கு டைவர்ஸ் கொடுப்பாப்ல, அதனால டைவர்ஸ் போட்ட புருஷமார் பூரா ஓட்டு போட்டுருங்க. அப்படி கட்டலாமா? அழகிய தமிழ் மகன்ல டபுள் ஆக்டிங் பண்ணி அந்த இன்னொரு விஜயவுடைய மனைவியவே குத்தி கொள்வாப்ல, அதனால மனைவியை குத்தி கொள்றதுன்னா தளபதிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால மனைவியெல்லாம் குத்தி கொண்டிருக்கீங்களோ அவன் தளபதிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிடலாமா? ஏன்டா சினிமாவை வச்சு ஓட்டு கேட்கறாங்க. நீ நாட்டுக்கு என்ன செய்யணும் கேட்டா நல்லது செய்வோம், மாணவருக்கு என்ன செய்வீங்க நல்லது செய்வோம், மாணவிகளுக்கு என்ன பண்ணுங்க நல்லது செய்வோம், விவசாயத்தை என்ன பண்ணுவீங்க நல்லது செய்வோம், உங்க கொள்கை என்ன டிவிக்கு நல்லது எல்லாரும் செய்வீங்க. என்ன செய்வீங்க? ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை உலக தரத்தில் இலவசமாக தருவேன் என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி. புற்றுநோய்
காய்ச்சல் இருந்து புற்றுநோய் வரை அனைவருக்கும் தரமான சமமான மருத்துவத்தை கொடுப்போம். அது அண்ணன் சீமானுடைய தேர்தல் வாக்குறுதி. திமுக ஆட்சி நல்ல ஆட்சி. அப்புறம் எதுக்கு 8000 ரூபாய் டோக்கனு? விடியல் ஆட்சி, அதுவும் 2.0 தொடரட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு நாசமாகட்டும் பாட்டு. 8000 ரூபாய் டோக்கன் அப்படி எதற்காக கொடுக்கீங்க? அதுலயும் அங்காடி, நெய்தல் அங்காடி, அதே போல குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அங்காடி என்று அங்காடிகளை திறந்து மலைகள்ல என்ன விளையுமோ அது குறிஞ்சி அங்காடியில் இருக்கும். மருத நிலத்துல என்ன விளையுமோ அது மருதம் அங்காடியில் இருக்கும். முல்லை நிலத்துல என்ன விளையுமோ அது முல்லை அங்காடியில் கிடைக்கும். நெய்தல் நிலத்தில் விளையக்கூடிய மீன், இறாலு, கருவாடு, நண்டு இதையெல்லாம் அரசே மீனவர்கிட்ட வாங்கி அரசு மீன் பண்ணை வைக்கும், அரசு இறால் பண்ணை வைக்கும், அரசு நண்டு விற்பனையை வைக்கும், வச்சு அதுல இருந்து வருமானத்தை பெருக்கும். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, 10 கோடி பனை திட்டம், 10 கோடி 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம். இது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. சொல்லுங்க. சீமான் மரங்களை கட்டி பிடிக்கிறாரு, ஆடு மாடு மாநாடு போடுறாரு, சீமான் மலைகளில் மாநாடு போடுறாரு, சீமான் தண்ணீருக்கு மாநாடு போடுறாரு. அவர் மனுஷங்க கூடயே பேச மாட்டாரு, அவர் மலைகள் கூடயே பேசிட்டு இருப்பாரு. மரங்கள் கூட சீமான் ஏன் பேசுறாருன்னு கேட்கிற மடப்பசங்களா. மரம் இல்லைன்னா எப்படா நீ சுவாசிப்ப? மரம் இல்லைன்னா எப்படி சுவாசிப்ப? மரம் அது வெறும் மரங்களா இல்லை. உன்ன கனி, ஒதுங்க நிழல், உடம்புக்கு மருந்து, உணவுக்கு விருந்து, ஆட தூளி, அழகு வேலி, தடவ தைலம், தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம், எரிக்க விறகு. மரம்தான் மரம்தான், எல்லாம் மரம்தான், மரம்தான் மரம்தான், மனிதன் மரம்தான். பிறந்தோம், மரம் நமக்கு தொட்டில் தந்தது. நடந்தோம், மரம் நமக்கு நடை வண்டி தந்தது. எழுத பழகினோம், மரம் நமக்கு பென்சில் தந்தது. திருமணம் செய்தோம், மரம் நமக்கு மாலை சந்தனம் செய்தது. திருமணம் ஒயினிந்து துயில்ந்தோம், மரம் நமக்கு பஞ்சு தலையணி தந்தது, கட்டில் தந்தது. வயதானோம், மரம் நமக்கு ஊன்றுகோலாய் மாறியது. வயதாய் செத்தோம், அந்த மரமே நமக்கு சவப்பெட்டியானது. பிணமாய் படுத்தோம், அந்த மரமே கொல்லிக்கட்டையாய் மாறி நம்ம எரித்தது. மரம்தான் மரம்தான், எல்லாம் மரம்தான், மரம்தான் மரம்தான், மனிதன் மரம்தான் என்று கவி பேரரசு இந்த மண்ணின் மகன் ஐயா வைரமுத்து பாடுகிறார். மரம் இல்லை என்றால் நாம இல்லை. அந்த மரம் விடுகிற மூச்சு காற்றைத்தான் நாம சுவாசித்துக் கொண்டிருக்கோம். அடிப்படை அறிவில்லாம, அந்த புரிதல் இல்லாம மரத்தை கட்டி பிடிக்கிறாரு. மலைகளின் மாநாடு. மலைகள் இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் நீர் அருவி இல்லை, அருவி இல்லை என்றால் ஆறு இல்லை, ஆறு இல்லை என்றால் நீர் இல்லை, நீர் இல்லை என்றால் சோறு இல்லை, சோறு இல்லை என்றால் வயிறு இல்லை, வயிறு இல்லை என்றால் உயிர் இல்லை, உயிர் இல்லை எந்த மயிரும் இல்லை. அதற்காகத்தான் மலைகளை கட்டி பிடிக்கிறாரு. மரத்துக்கு ஓட்டு இருக்கா? இல்லை. ஆனால் இந்த மரத்தினுடைய காற்றை சுவாசிக்கிற, மரத்தின் பழத்தை சாப்பிடுகிற, மரத்தினுடைய மரங்களிலிருந்து கட்டில் வைத்து படுக்கிற மனிதனுக்கு ஓட்டு இருக்கிறது. அதனால் அந்த மரத்தை கொண்டாடுகிறார். இந்த புரிதல் மரத்தை கட்டி பிடிக்கிறாரு, மனுஷனையும் தான் கட்டி பிடிக்கிறாரு. இதை விவசாயிகளை பற்றி பேச, மனிதர்களை பற்றி பேச, எல்லாத்தையும் பத்தி பேச எல்லாரும் இருக்காங்க. ஐயா ஸ்டாலின் விவசாயத்தை பேசுவாரு, ஐயா எடப்பாடி விவசாயத்தை பேசுவாங்க, ஐயா ஸ்டாலின் போக்குவரத்து ஊழியர்களை பேசுவாரு, ஐயா எடப்பாடி போக்குவரத்து ஊழியர்களை பேசுவாங்க. எல்லா சாதியை பத்தியும் எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் இந்த நிலத்துல பேச திராணியற்ற மரங்களையும், பேச திராணியற்ற மலைகளையும், நம்முடைய தேவையை பூர்த்தி செய்கிற, தாகத்தை தீர்க்கிற தண்ணீரையும் பேசுகிற ஒரு தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். கடையில போய் பசிக்குது, 20 ரூபா கொடுத்து நாம தண்ணி வாங்கி குடிக்கிறோம். ஆனால் காக்கையும் சிட்டும், கொக்கும் குருவியும், ஆடும் மாடும், ஏன் அணிலும் எப்படியடா கடையில போய் தண்ணி குடிக்கும் என்று கேட்ட தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அடுத்த உயிருக்கு நாம் தமிழர் கட்சியின் அரசியல் என்பது அனைத்து மக்களுக்குமானது. நாம் தமிழர் கட்சி என்பது அனைத்து உயிருக்குமானது. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை தமிழனுக்கானது. இதுதான் எங்களுடைய தத்துவம். இந்த புரிதல் இல்லாம, அவர் பேசுற அரசியலுடைய வீச்சு தெரியாம அவர் ஆடு மாடை பத்தி பேசுறாரு. ஆடு மாடை பத்தி பேசுறாரு கிண்டல் பண்ணிட்டு, நான் அதுவும் தேவக்கோட்டை காரைக்குடிக்காரங்க தான் அதிகமா தமிழ்நாட்டிலே அசைவம் சாப்பிடுறது. காடை சுக்கா, ஆட்டுக்கறி சுக்கா,
குடலு, குந்தாணி, மாங்காய், சுவரொட்டி, லிவரு, காது, சுட்ட காது, ரத்த பொரியல், காலு குழம்பு, காலு சுக்கா, ஜாயிண்ட் ரோஸ்ட், தனித்தனியா பிரிச்சு, அதாவது தோல் இருக்கு பாருங்க, தோலை முடிய கருக வச்சு தோலை வெட்டி தின்னுட்டு இருக்காங்க. ஆட்டுல எதையுமே முடிய தவிர எல்லாம் திங்கிறான். ஆனா ஆடு மாடு மேய்த்தல் அவமானம். பால் எப்படி குடிக்கிறீங்க? ஆடு மாடு மேய்த்தல் அவமானம் என்றால் பால் எதிலிருந்து வருது? எதிலிருந்து வருது பால்? மரத்திலிருந்து பீச்சு எடுக்க முடியுமா? செடியிலிருந்து கறக்க முடியுமா? மாடு மேய்க்கணும்ல, மாடு மேய்க்கிறது நில வேணும்ல. ஏண்டா ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலைன்னு கிண்டல் பண்றான். ஆனா டாஸ்மாக வச்சு அதுல ஒயின், ரம்மு, ஜின்னு, பிராண்டி விற்கிற சாராய கடையில வேலை பார்க்கிறவன் அரசு வேலை பார்க்கும் பொழுது ஆடு மாடு மேய்க்கிறீங்களா, ஆத்தாளும் அப்பனும் அரசு வேலை பார்க்க கூடாதாங்கிற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். குறைந்தபட்ச சம்பளம் 25,000 ரூபாய். 100 நாள் வேலை திட்டம் என்ற பெயர்ல உழைப்பை சுரண்டி உழைக்காமல் சோம்பேறி ஆக்கிற ஒரு திட்டத்தை போடலாம். ஆனால் என் மக்களை உழைத்து உழைப்பு கேட்ட ஊதியத்தை கொடுப்பேன்னு சொல்றது அது அவமானமா? எங்க வருமானம் இருக்குன்னே தெரியாம இங்க இருந்து, அதுவும் புதுக்கோட்டை, தேவக்கோட்டை, இந்த காரைக்குடி இந்த பகுதியில தான் வெளிநாட்டை போய் ஒட்டகம் மேய்க்கிறான், அரபு நாட்டில் போய் ஆடு மாடு மேய்க்கிறான். அங்க மேய்ச்சா அது பெருமை. மாப்பிள்ள துபாயில வேலை பார்க்காரு, வரும்போது ஆக்ஸ் ஆயில் வேண்டி வருவார், கோடாரி தைலம் வாங்கிட்டு வந்து தலைவலிக்கு தைச்சிட்டு படுக்க வேண்டியதான். அவன் அங்க என்ன பண்ணிட்டு எவனுக்கும் தெரியாது. அவன் அங்க துபாயில பீடா கடை போட்டு பொழைச்சிட்டு இருப்பான். இங்க வரும்போது துபாய் வரும்போது ஒரு பெரிய ஒரு அடிடாஸ் டிஷர்ட்டை போட்டு அவர் வந்துருவாரு. அது கடன் வாங்கி போட்டு வருவான். பாவமா இருக்கும். 1000 ரூபாய் சம்பளம், அங்க மொத்தமே 38,000 40,000 சம்பளம். துபாயில போய் வெம்புலித கஷ்டப்படுகிற நீங்கள் சொந்த நிலத்துல வேலை வாய்ப்பை தாரேன், உன் இடத்திலேயே இருக்கிற இடத்திலேயே உனக்கு வேலை, இங்க என்ன விளையுமோ அதை அரசே விளைவிச்சு உனக்கான வேலையை தருவன்னு ஒரு தலைவன் சொல்றான். உலகம் முழுமைக்கும் இப்படித்தான் நடக்குது, இப்படித்தான் நடக்கணும். தமிழ்நாட்டின் பொருளாதாரம் என்பது வெறும் சாராய பொருளாதாரம். 10 லட்சம் கோடி கடன், 2,000 ரூபாய் அப்பா தராங்க, 2,000 ரூபாய் சித்தப்பா தராங்க, 2,000 ரூபாய் விஜய்னா தர்றாங்க. விஜய்நாட்ட நான் கேட்டேன், அண்ணா நீங்க 2,500 ரூபாய் தரேன்னு சொல்றீங்களே, தமிழ்நாட்டின் கடன் 4,50,000 கோடி, 10,50,000 கோடி இருக்க, இந்த 2,500 ரூபாயை வீட்டு பெண்களுக்கு எப்படி கொடுப்பீங்க? ஒரு பெண்ணுக்கு 2,500 ரூபாய்னா தமிழ்நாட்டில் 3 கோடி பெண்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மட்டும் 7,500 கோடி, ஒரு ஆண்டுக்கு 90,000 கோடி, 5 ஆண்டுகளுக்கு 4,50,000 கோடி. இதை எதிலிருந்து எடுத்து கொடுப்பீர்கள் என்ற கேள்விக்கு பெரும் மதிப்பிற்குரிய சகோதரர் டென்டல் டாக்டர் பதில் சொல்லுவாரா? ரீல்ஸ் போடுங்க, இதுல ரீல்ஸ் போடுங்களேன். அண்ணன் சீரி எப்படி கொடுப்பேன், தாய்மாமன் சீரி எப்படி கொடுப்பேன், 2,500 எப்படி கொடுப்பேன், காஞ்சி பட்டு கூடவே எப்படி கொடுப்பேன், கடனை எப்படி அடைப்போம், ரீல்ஸ் போடுவீங்களா? இதுல கேள்விக்கு பதில் சொல்வீங்களா? தனியார் தொலைக்காட்சி கூட்டு வந்து 5 லட்சம் கொடுத்து ஈரோடு மகேஷ கூட்டு வந்து பேட்டி எடுக்க கூடாது. நீ 1 to 1 ஏன் கூட உட்காரணும். ரைட் இல்லையா? 1 hour நான் காரைக்குடில தான் 4 நாள் இருக்க போறேன். அதுவும் கடைசி 5 நாள் காரைக்குடி தான் ஸ்டேயே. சுத்தி சொல்ல போறேன் காரைக்குடியவே. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ஒரு 10 நிமிஷம் 10,50,000 கோடி கடனை எங்க விஜய்னா இப்படி அடைப்பாரு, 2,500 ரூபாய் இப்படி தருவாரு என்று மரியாதைக்குரிய தாவேக்கா வேட்பாளர் சகோதரர் டெண்டல் வாங்க, கொஞ்சம் உங்களை மெண்டலாக்கி அனுப்புறேன். எனக்கு உனக்கு ஓட்டு போடணும், என்ன உனக்கு லட்சியம் இருக்கு? 16 வருஷம் தோத்தே போயிட்டாரு. தோற்றால் என்ன? தோத்து போனதுனாலேயே ஒருத்தன் கெட்டவன் ஆயிட மாட்டான். எங்கள் தாத்தா 80 ஆண்டுகள் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரன். கட்சி கொடுத்த 1 கோடியை கட்சிக்கே திருப்பி கொடுத்து, தமிழ்நாடு அரசு கொடுத்த 10 லட்சத்தை தமிழ்நாடு அரசுக்கே திருப்பி கொடுத்து, சாகும் வரை தன் சாதியவை சொல்லாமல் பொது வாழ்க்கைக்காக பொது உடைமை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த இதே மண்ணில கோவையில தோத்து போனாரு, அம்பாய் தொகுதியில தோத்து போனாரு. எங்கள் தாத்தா நல்லகண்ணு தோத்து போனதுனாலேயே நல்லகண்ணு கெட்டவரும் கிடையாது, ஜெயித்து கொண்டிருப்பதனாலேயே மாங்குடி நல்லவரும் கிடையாது. நல்லகண்ணு தோத்து போயிட்டாருங்க, தோத்துட்டே இருக்காரு அப்படின்னு யாராவது அவரை விமர்சனம் பண்ணாங்களா? எல்லா கண்களும் தேடியது நல்ல கண்ணுவை. அவர் கண்கள் மூடிய பிறகு, நல்ல கண்ணு போன பிறகு தேடினீங்க. ஒரு மகன் வந்திருக்கிறான். காமராஜருடைய ஆட்சி நிலைநாட்ட காமராஜர், கக்கன், ஜீவானந்தம், சிங்கார வேலரும், முத்துராமலிங்க தேவரும் இருந்த இந்த சட்டசபையில பெரும்பெரும் தலைவர்கள் அங்கு அலங்கரித்த
இந்த சட்டசபையில நேர்மையும் உண்மையுமாக ஒரு இளைஞர் படையை திரட்டி இதுவரைக்கும் தேவராக, இதுவரைக்கும் தேவேந்திரராக, இதுவரைக்கும் கோணாராக, இதுவரைக்கும் முத்தையராக, இதுவரைக்கும் வல்லம்மராக, இதுவரைக்கும் மலையராக இருந்த எங்கள் மக்களை நாங்கள் தமிழர்கள் என்று திரட்டி ஒருவன் நிற்கிறான். இது தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் கொடி என்று, புலிக்கொடி கீழே விழுந்து விட்டது என்று சிங்களவன் கொக்கரித்த பொழுது, இல்லை, இமயத்திலும் ஈழத்திலும் ஒரு சேர பறந்த கொடி எங்கள் பாட்டன் கரிகால் சோழனும் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் ஏந்திய கொடி. 24 நாடுகளை எதிர்த்து எங்கள் தலைவன் மேதகவி பிரபாகரன் தூக்கி சுமந்த கொடி கீழே விழாது. இதோ தூக்கி பிடிக்கிறேன் என்று தூக்கி பிடித்து இந்த கொடியை வச்சு இந்த தலைவனை வைத்து தமிழ்நாட்டில் 8.2 விழுக்காடு வாக்களை பெற்ற ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். திமுக என்பது தமிழ்நாட்டு கட்சி, அது 70 வருஷ கட்சி ஆனா தமிழ்நாட்டு கட்சி. அதிமுக 40 வருஷ கட்சி ஆனால் தமிழ்நாட்டு கட்சி. பிஜேபி 100 ஆண்டு கால RSS இயக்கத்தின் தொடர்ச்சி ஆனால் இந்திய கட்சி. காங்கிரஸ் இந்திய கட்சி ஆனால் உலகத்திலேயே நாம் தமிழர் அமெரிக்கா, நாம் தமிழர் லண்டன், நாம் தமிழர் பிரான்ஸ், நாம் தமிழர் ஜெர்மனி, நாம் தமிழர் போலந்து, நாம் தமிழர் ஹாலந்து, நாம் தமிழர் கனடா, நாம் தமிழர் ஆஸ்திரேலியா, நாம் தமிழர் சுவிட்சர்லாந்து, நாம் தமிழர் மலேசியா, நாம் தமிழர் சிங்கப்பூர், நாம் தமிழர் அந்தமான் என்று உலகத்தின் 63 நாடுகள் இருக்கிற ஒரு கட்சி, உலகத்தின் முதல் சர்வதேச கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சொல்லு திமுக மாநாடு போட்டுச்சு. குவார்டர், கோழி பிரியாணி, ஹாட் பாக்ஸுக்குள்ள சூடா பிரியாணி, ஒரு லேஸ் பாக்கெட்டு, ஒரு குர்குரே, ஒரு குட்டே, ஒரு முறுக்கு, கொஞ்சம் கிறுக்கு, ஒரு பையி எல்லாத்தையும் போட்டு கொடுத்தான். ஒரு தண்ணி பாட்டில். அதிமுக மாநாடு அதே கதை, பிஜேபி மாநாடு அதே கதை. சேர்ல தூக்கி வச்சிருவான் ஒரு பையன். ஸ்டாலின் படத்தை போட்டு, உதயநிதி படத்தை போட்டு, அண்ணா கலைஞர் படத்தை போட்டு வச்சிருவான். வந்து டிக்கியை வைக்கிறதுக்கு முன்னாடி அதை எடுத்து குடிச்சுட்டு தான் வைக்கணும். தமிழ்நாட்டு அரசியல்ல எந்த காசும் கொடுக்காம தன்னெழுச்சியாக, சீமானின் அழைப்பிற்காக தன்னெழுச்சியாக போடப்பட்ட 2 லட்சம் இருக்கைகளும் நிறைந்து மொத்த திடலும் ஆர்ப்பரித்து 34 கிலோமீட்டருக்கு போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு மாநாடு முடிஞ்சு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் மாநாட்டு திடலை விட்டு வெளியே வரதுக்கு ஆச்சுன்னா 5 லட்சம் பேர் திரண்ட ஒரு மாநாடு அது நாம் தமிழர் கட்சியின் மாநாடு. ஆனால் தற்கொலை மாநாடு போட்டான் விக்கிரவாண்டியில, 7 பேர் சாவு, போட்ட 50,000 சேரும் உடைஞ்சு போச்சு, பேரிகார்டு உடைஞ்சு போச்சு, அங்கிருக்க லைட் உடைஞ்சு போச்சு, எல்லாம் சிதைஞ்சு போச்சு, முழுக்க பிளாஸ்டிக் குப்பை. மதுரையில மாநாடு போட்டான், 3 பேர் சாவு, மயங்கி விழுந்தான். கரூர்ல கூட்டத்துக்கு போனா 41 பேர் சாவு. இது வரைக்கும் 54 பேரை கொண்டிருக்கான் இந்த படுபாவி விஜய்ங்கிற இந்த பக்கா மாசு. ஆனால் ஒரு கட்சி மாநாட்டை போட்ட 2 லட்சம் சேர்ல ஒரு சேர் கூட உடையாத ஒரு மாநாடு, ஒழுக்கத்தை சிறந்த மாநாடு அது நாம் தமிழர் கட்சியின் மாநாடு. ஏன்? அது பிரபாகரன் என்ற பெருந்தலைவனுடைய அரசியல் படை, அறிவார்ந்த அரசியல் படை, ஒழுக்கத்தில் சிறந்த படை. மறுநாள் காலையில ஜூனியர் விகடன் எழுதியது, தமிழ்நாட்டில் மதுவாடை இல்லாத ஒரு கட்சியின் மாநாடு அது நாம் தமிழர் கட்சியின் மாநாடு. மாநாட்டு திடல்ல ஒரு குவார்டர் பாட்டில கூட பார்க்க முடியாத மாநாடு அது நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடு. மாநாட்டுக்கு வந்த ஒரு பெண்ணிற்கு கூட சின்ன களங்கம் கூட ஏற்படுத்தாத மாநாடு அது நாம் தமிழர் கட்சியின் மாநாடு. மாநாட்டுக்கு வந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு என்ற அறைகள் இந்தியாவில் இல்ல உலகத்திலேயே ஒரு கட்சியினுடைய கான்ஃபரன்ஸ்ல, ஒரு கட்சியின் மாநாட்டுல நோன்பு திறப்பதற்கு இஸ்லாமியர்களுக்கு தனியாக இடம் ஒதுக்கிய ஒரு மாநாடு அது நாம் தமிழர் கட்சியின் மாநாடு. எல்லா மதங்களையும் எல்லா சமூகத்தையும் ஒருங்கிணைத்து நிற்கிற நாங்கள் அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் என்கிற தலைவர் தந்த தமிழ் கொடை, காரைக்குடி மண்ணின் மகன், சிவகங்கை மண்ணின் மகன். இந்த மண்ணில ஒரே ஒரு தலைவன் தான் சொன்னா, என் அப்பத்தா வெள்ளக்காரனை 8 ஆண்டுகள் பதுங்கியிருந்து ஹைதர் அலி திப்பு உதவியோடு திருப்பி அடிச்ச இந்திய நிலத்திலேயே வெள்ளக்காரனை திருப்பி அடிச்சு சிவகங்கையை மீட்டெடுத்த எங்கள் அப்பத்தா வேலு நாச்சியாருக்கு சென்னை வானூர்தி நிலையத்தில் 100 அடிக்கு சிலை வைத்து வெல்கம் டு வேலு நாச்சியார் லேண்ட், வேலு நாச்சியார் மண் உங்களை வரவேற்கிறது என்று வைப்பேன். சொல்லுவாரா ஸ்டாலின்? சொல்லுவாரா உங்க அப்பா, உங்க அண்ணா, சித்தப்பா? என்ன வேலு நாச்சியார் கொள்கை தலைவர், என்ன கொள்கைன்னு கேளுங்க. வேலு நாச்சியார் கொள்கை தலைவர்.
காமராஜர் கொள்கை தலைவர். என்னங்க கொள்கை? காமராஜர் கொள்கை. அஞ்சலி அம்மாள் கொள்கை தலைவர். என்ன கொள்கை கண்டீங்க அவங்க கிட்ட? அவங்க கொள்கை. ஒரு 5 பேர் நிப்பாட்டி நம்மால தான் சாட்டையில் தான் ஒரு தம்பி மாதிரி ஈரோட்டில் போய் கேட்குறாங்க, இந்த 5 பேர்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும்? எங்களுக்கு இந்த 5 பேர்ல செங்கோட்டையனை தான் பிடிக்கும்ட்டான். இல்லைங்க இந்த ஈரோட்டில் இருந்து புதுசா ஈரோட்டில் ஒருத்தர் இருப்பாரு அப்படின்னு. ஈரோட்லையா? ஆமா, செந்தில் பாலாஜி பிடிக்கும்ட்டான். தாடி வச்சிருப்பாரு அப்படின்னா, தாடி வச்சிருப்பாரு யார் இது யாருன்னு கேட்கறான். ஈவேராவை காட்டி பெரியாரை காட்டி நெறியாளர் கேட்கிறாரு, பக்கத்தில் வச்சுக்கிட்டு யாருன்னு தெரியலங்கிறான். ப்ரோ ப்ரோ கேமரா கட் பண்ணுங்க ப்ரோ, ஓடிக்கிட்டு இருக்கா தெரியாது, நமக்கு கட் பண்ணுங்க ப்ரோ. அவர் தெரியாது ப்ரோ உங்களுக்கு. எங்களுக்கு விஜய்னா தான் எல்லாமே. விஜய்னா எல்லாமே எங்களுக்கு விஜய்னா தான். எங்களுக்கு எல்லாமே விஜய்னா தான். எங்கள் விஜய்னாவுக்கு தங்கச்சி இல்லைன்னா தங்கச்சியாக இருப்போம், அக்கா இல்லைன்னா நாங்கள் அக்காவாக இருப்போம், பொண்டாட்டி இல்லைன்னா நாங்கள். நான் என் புருஷனை விட நான் விஜய் சொல்கிறாங்க. நான் என் புருஷனை விட என் மாமாவை விட நான் விஜய் மாமாவை தான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒருத்தி, ஒரு குந்தாணி. இன்னொரு சொல்லுது, நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து தளபதியை நான் 24 இயர்ஸாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஆக்சுவலாக என் ஹஸ்பண்டுக்கும் தெரியும், எஸ்எஸ்சி அங்கிளுக்கும் தெரியும். நல்ல குடும்பம். இந்திய ஜனாதிபதி யாரு? இங்கே பிரதீபா பாட்டீல் தானே. இப்போ இவங்க முர்மு திரௌபதி முர்மு, இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு தாயே சிறந்த குடும்ப பெண்மணி. அவங்களுக்கு ஒரு விருதை கொடுத்து விடுங்க, என் தாயே கொடுத்து விடுங்க. அப்படி ஏதாவது ஒரு பரிசு இருந்தால் கொடுத்து விடுங்க. குடும்ப குத்து வழக்கு அது சொல்லுது. மேடையில் பேசுதுங்க ஒரு பொண்ணு, தமிழ்நாட்டு பொண்ணு, கண்ணகி பிறந்த மண்ணின் பொண்ணு, வேல்நாச்சர் பிறந்த மண்ணின் பொண்ணு, அவ்வை பாடிய மண்ணின் பொண்ணு சொல்லுது, நான் கடைசி ஆசை தளபதியை பார்க்கறதா. அவரை ஒருவேளை பார்க்க முடியலன்னா நான் செத்த உடனே 6 அடி குழி வெட்டி என்னைய போட்டு தளபதி படத்தை என் மூஞ்சிக்கு நேரா வச்சிருங்க தாயே. போட்டோ ரெடியா இருக்கு தாயே, நீ எப்ப சாக போறன்னு நான் கேட்டேன். இந்த மாதிரி பைத்தியங்களை பூரா ஒன்னா கூட்டி வச்சிருக்கிறான். பூரா அமைச்சர் கனவுல தெரிஞ்சுட்டு இருக்காங்க. நமக்கு பொறுத்த ஒரு கட்சிக்காரர் போய் தாவேக்கால சேரணும்னு கேட்டிருக்காங்க. அவர் பெரிய பேச்சாளர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆளு. அவர் போய் கேட்ட உடனே நான் நல்லா பேசுவேன், தமிழ்நாடு முழுக்க தளபதியை கொண்டு போய் சேர்ப்பேன், எனக்கு எவ்வளவு தருவீங்கன்னு கேட்டிருக்காப்புல. தளபதியை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. தளபதி ஏற்கனவே ஒவ்வொரு வீட்டிலையும் போய் சேர்ந்துட்டாரு. தளபதி கொள்கையை பேசித்தான் அவருக்கு ஓட்டு வேணும் அவசியம் இல்லை. அவர் போட்டோவே போதுமானது. எங்களுடைய இதே வந்து என்ன, யாரை எதிர்கட்சியா உட்கார வைக்கிறதா இப்ப தளபதி யோசிச்சுட்டு இருக்காரு. ஆட்சியை பிடிச்சாச்சு, திமுகவை எதிர்கட்சியா உட்கார வைக்கிறதா, அதிமுகவை எதிர்கட்சியா உட்கார, எது கம்ஃபர்டபுளா இருக்கும் எங்களுக்கு, அதை தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். சட்டமன்ற சபாநாயகர், சட்டமன்ற கொறடா வரைக்கும் நாங்க தேர்ந்தெடுத்துட்டோம். அமைச்சர்கள் 36 அமைச்சர் பட்டியலை கேட்டு தயாரா இருக்கு. எல்லாமே எங்களுக்கு ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. கனவுல மிதந்துகிட்டு இருக்காங்க அவங்க. இந்த தேர்தலில் சினிமாவிலிருந்து சிஎம் கனவோட ஒருத்தன் வந்தா அவனை பிரபாகரன் பிள்ளைகள், சீமானின் தம்பிகள் ஓட ஓட விரட்டினார்கள் என்கிற வரலாறு எழுதப்பட இருக்கிறது. ரீல்ஸ் போடுறவனுக்கெல்லாம் மக்கள் ஓட்ட போடுவாங்க. ரீல்ஸ் போட்டா ஒரு லைக்கை போடலாம், ஒரு ஷேரை போடலாம், ஓட்டெல்லாம் போட முடியாது. மாங்குடி ஏற்கனவே இருந்துட்டாரு. தேர்போகி பாண்டி சீன்லே இல்லை. அவர் வந்து டிடிவி தினகரன் கோச்சிட்டாரான், நான் சொத்தை பூரா இழந்து நிற்கிறேன், இப்போ போய் சீட்டு கொடுத்துருக்கேன். ஏற்கனவே 5 கோடி காலி பண்ண அந்த ஆமை இப்போ என்னை 3 கோடி தெருவெடுத்து போடுறதுக்கு ஏதோ காத்தாடி கம்பெனியில் சம்பாதிச்சு, ஏதோ ரியல் எஸ்டேட் சம்பாதிச்சு இப்போ தான் சேர்த்துருக்கேன். தேர்போக்கி பாண்டியை இப்போ தெருபொறிக்கு பாண்டியை மாற்றிட்டு இருக்காப்புல அவர். பாவம், பாவத்தை பாவம் நம்ம அண்ணன் தான். பரிதாபம், அது பரிதாபம். இந்த சீன்ல இந்த களத்தில் இல்லாத ஒரு இந்த விசிலும் ஊதாது, குக்கர் விசிலும் ஊதாது. ஏர் கலப்பி எடுத்து போடல 2 பொழக்க போகுது. கையிலே ஒரு போடு கலப்பைய வச்சு, அந்த கையில இருக்கிற விசிலுக்கு ஒரு போடு, அந்த குக்கருக்கு ஒரு போடு, பெரிய சின்ன இதுதான். அவன் அந்த கையில இருக்கிற ஒரு விசிலு, குப்பிக்கிற குக்கர், இந்த 3ஐயும் இந்த கலப்பையை தூக்கிட்டு ஒரு அடிக்கிற அடியில அதுவும் பிடிச்சுக்கிற ஆள் யாரு? சிவகங்கையினுடைய செந்தமிழன், சிவகங்கையினுடைய மகன். இங்க வைக்கல பாருங்க, இவங்க பட்ஜெட்ல கூட்டம் போட்டிருக்காங்க. பட்ஜெட் பத்மநாபன் இங்க வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இந்தியாவிலேயே ஒரு கட்சியினுடைய தலைவன் சின்னமா வந்தது எங்களுக்கு மட்டும்தான். ஏன்? எங்களுடைய எண்ணமே எங்கள் சின்னம், எங்கள் எண்ணமே எங்கள் அண்ணன். அதனால் அண்ணனே சின்னமாக வந்திருக்காரு. நல்லா பாருங்க, சின்ன வயசு போட்டோ. எப்போ எந்த போட்டோ? அரணையூர்ல இருந்து கிளம்பி போகும்போது எடுத்த போட்டோவை தான் தேர்தல் ஆணையத்தை கொடுத்துட்டு சின்னமா வாங்கி வச்சுக்கோம்.
தேர்தல் ஆணையத்துக்கே டிமிக்கி கொடுத்த கட்சி நாங்க தான். அவன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஐயோ இது சீமான் போட்டவா அப்படின்னா அவன் அதிர்ச்சி ஆகிறதுக்குள்ள நாங்க அறிவிச்சிட்டோம் டக்குன்னு, ஐயோ சாக்கா குறைக்கிறாங்க அப்படின்னு. இதுதான் இன்னும் 500 ஆண்டுகளுக்கு தமிழர் நிலத்தை ஆள போகிற சின்னம். நாங்கள் பண்ற அரசியல் 5 வருஷம் 10 வருஷம் அரசியல் அல்ல, இன்னும் பல ஆண்டுகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு, அதற்கு அடுத்த தலைமுறைக்கு என் மகன், அவன் பேரன் என்று இன்னும் வருகிற தமிழர் இனத்திற்கான ஒரு அரசியல், அது தமிழ் தேசிய அரசியல். அந்த விதை காரைக்குடியிலிருந்து முளைக்கட்டும். காரைக்குடியின் வெற்றி என்பது அது காரைக்குடி வெற்றி, தேவக்கோட்டை வெற்றி, சருகணி வெற்றி அல்ல, தமிழர் தேசியத்தின் வெற்றி, உலக தமிழர்கள் வெற்றி. என் அன்பிற்குரிய காரைக்குடி மக்களே, தேவக்கோட்டையில வாழ்கிற சொந்தங்களே, உங்களை நம்பி உங்கள் மகன், உங்களுடைய அண்ணன், உங்கள் வீட்டு பிள்ளையாக பிறந்து இந்த தமிழ்நாடு முழுக்க சுற்றி சுரண்டுகின்ற என் வருமானத்தை விட என் இனமானமே பெரிது என்று நிற்கிற அண்ணன் சீமான் நெஞ்சு வெடிக்க வெடிக்க, கண்ணச்சதை தொங்க தொங்க, தொண்டை நரம்பு அருந்து, ரத்தம் சொட்ட சொட்ட, தன் ரத்தத்தையே வேர்வையாக மாற்றி இந்த நிலத்துல ஓட்டுக்கு பணத்தை கொடுக்காம, ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவன் தேசத்துறை என்கிற தெய்வ திருமகனார் முத்துராமலிங்கத்தினுடைய வார்த்தை கிடங்க. ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் யாரோடும் சமரசம் செய்யாம களத்துல நிக்கிறான். அவர் நினைத்திருந்தால் திமுக கூட போனா இன்னைக்கு திமுக அண்ணன் சீமானுக்கு 50 சீட்டு 5000 கோடி கொடுக்கும். தேமுதிகவுக்கு 10 சீட்டுனா சீமானுக்கு எத்தனை சீட்டு திமுக கொடுக்குங்கிறத கற்பனை பண்ணி பாருங்க. ஓகே அப்படின்னு சொன்னா தங்கத்தட்டை வைத்து வரவேற்க திமுக தயாராக இருக்கும். எல்லா விமர்சனம் தூக்கி போட்டுருவான், அவன் என்னத்தையும் கால விட மாட்டான், நாங்க துப்புனா தொடச்சுக்கிற பரம்பரை அது. அதிமுக துணை முதலமைச்சர், எனக்கு தெரியும் பேசுனது, துணை முதலமைச்சர் 40 சீட்டு 400 கோடி தர்றோம் சீமான் வாங்க, தொகுதிக்கு 10 கோடி உங்களுக்கு தனியாக 400 கோடி தந்துடுறோம், செட்டில்மெண்ட் பண்ணி வச்சிடறோம். பாஜக என்கிட்டயே பேசி, if your brother come to our alliance we will take Bhagwan Arati, you against DMK, we against DMK, we will join, we will throw DMK அப்படினாங்க. அண்ணா என்னடா பகவான் ஆரத்தியா வித்துட்டு போயிருவாங்கடா அப்படின்னாரு. இப்படி ஒரு சீட்டு 2 சீட்டு வச்ச கட்சிகள் கூட 10 சீட்டு வச்சு அடமான வைக்கிற இந்த நிலத்துல தேர்தல் என்பது திருவிழாவாக, தேர்தல் என்பது பணநாயகமாக, தேர்தல் என்பது பேரமாக, தேர்தல் என்பது சம்பாதிக்கும் களமாக மாறிவிட்ட இந்த சூழ்நிலையில ஒரு தலைவன் மற்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்துக்கு ஆளை சேர்க்க பணம் கொடுக்கறாங்க, ஓட்டு போட பணம் கொடுக்கறாங்க, வாக்குச்சாவடி முகவருக்கு பணம் கொடுக்கறாங்க. ஒரு கட்சி தலைவர் மேடையிலே பேசிவிட்டு இறங்குகிறார். தூரத்திலே 5 வயது சிறுவன் ஓடி வருகிறான். ஓடி வந்து கையிலே உண்டியலை கொடுத்து, பெரியப்பா எப்படியாவது ஜெயிச்சிருங்க பெரியப்பாங்கிறான். கட்சியின் தலைவர் டெம்போ டிராவலில் பேசிக் கொண்டிருக்கிறார் அண்ணன் சீமான். ஒரு ஐடி ஊழியன் ஓரத்தில் இருசக்கர வாகனத்தில் நிறுத்திவிட்டு ஓடி வந்து அவன் கையிலே வைத்திருந்த 5000 ரூபாய் பணத்தை எடுத்து அவர் கையில் நீட்டி, அண்ணா விற்றாதண்ணா விற்றாதண்ணா, என்ன மாதிரி லட்சக்கணக்கான தம்பிகள் உனக்கு இருக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம், நீ எப்படியாவது மேலே வந்து மக்கள் இடத்தில் பெற்று திரள்நிதி திருடன்னா. ஏண்டா திரள்நிதி திருடன்னா, ஆத்து மணல் அள்ளி வைக்கிறத விட, கனிம வளத்தை கொள்ளடிக்கிறத விட திரள்நிதி வாங்கி கட்சி நடத்துவது ஒன்றும் தப்பு இல்லடா. ஏண்டா லாட்டரி சீட்டு வித்து பிழைக்கிற அயோக்கிய பயில்களா, பிளாக் டிக்கெட் வித்து பிழைக்கிற அயோக்கிய பயில்களா, உங்களை விட நாங்க ஒன்றும் கேவலமா போயிடலா என்று திரள்நிதி எடுத்தாலும் பிச்சை எடுத்தாலும் என் தன்மானத்தோடு என் மக்களுக்காக தனிச்சு நிற்பேன் நிற்கிற ஒரு தலைவனை, அவனை கைவிட்டு விடாதீர்கள். உங்களை நம்பித்தான் நிற்கிறார். இது என் சாதிக்காரன், இவன் என் சொந்தக்காரன், இது இந்த சாதின்னு போடாதீங்க. சாதிக்காரன்னு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அந்த சாதிக்காரன் உங்களுக்கு நிக்க மாட்டான். நாங்கள் சாதி கேட்டு ஓட்டுக்கு வரல, சாதிப்பதற்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம். சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எங்களுக்கு தீட்டு என்று அறிவித்து, சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவனோடு பழகவே மாட்டோம் என்று தமிழ் சாதியை நம்பி இந்த களத்தில் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம். 15 ஆண்டுகள் இந்த அரசியல் பயணம், 10 ஆண்டுகள் தேர்தல் பயணம், 1.1 தொடங்கி 8.2 எடுத்து அங்கீகாரம் பெற்றோம். இப்பொழுது அதிகாரம் பெறுவதற்காக காரைக்குடி தொகுதி நிற்கிறோம். காரைக்குடியின் வெற்றி என்பது தமிழ் தேசியத்தின் வெற்றி. உலக தமிழன் ஒவ்வொருத்தரும் காரைக்குடி மக்களை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறான். காரைக்குடியில் தான் தமிழ்நாட்டிலேயே படித்தவர்கள், பண்பாளர்கள், மான தமிழர்கள் நிறைந்து வாழ்கிற பகுதி. ஏன் காரைக்குடியில் தான் அதிகமாக ஓட்டுக்கு பணத்தை வாங்காம ஓட்டு போடக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது. அதனால தான்
காரைக்குடி நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா ராகுல் காந்திங்கிற போட்டியில தமிழ்நாட்டிலேயே அதிகமான 1,60,000 வாக்களை பெற்றது நாம் மகிழ்ச்சி இந்த சிவகங்கை மண்ணில் தான். அதிலும் காரைக்குடி தொகுதியில யாருன்னே தெரியாத ஒரு தங்கைக்கு 28,000 வாக்களை நாடாளுமன்றத்தில் போட்ட காரைக்குடி மக்கள் சொந்த மகன் சீமானுக்கு போட மாட்டாங்களா? சோடுவாங்க. அவர் வெல்ல போறாருன்னு தெரிஞ்ச உடனே தான் கார்த்தி அவர்கள் உள்ள வராங்க. கார்த்தி சிதம்பரம் வராங்க, தேர்போகி அண்ணன் வந்து பேசுறாங்க, நிர்மல் குமார் பேசுறாங்க, இன்னும் பேசுவாங்க. இப்ப இன்னைக்கு மட்டும் பலன் இருக்காரு சாரு பக்கமாசு 10 நாள்ல பாருங்க வரும். அடிக்கிற அடியில அம்மி நகருமாங்கல்ல, அது மாதிரி நாங்கள் அடிக்கிற அடியில பதர்களும் தற்கொலைகளும் இந்த நிலத்திலிருந்து காணாமல் ஆக்கப்படும். இந்த நிலத்தில் வாழ்கிற மான தமிழர்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உண்மையான நேர்மையான ஒழுக்கமான சத்தியமான சத்தியத்தின் மகனாக இருக்கக்கூடிய சீமானுக்கு வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு வரலாற்று வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்தில் செந்தமிழன் சீமான் வென்றார். காலை 8 மணிக்கு மே 4ஆம் தேதி சீமான் முன்னிலை என்று வருகிற செய்தி, 11 மணிக்கு சீமான் காரைக்குடியை கைப்பிடித்தார் என்ற செய்தி வர வேண்டும். காரைக்குடியில் வாழ்கிற மான தமிழர்கள், முத்துராமலிங்க தேவர் வழிவந்த பிள்ளைகள், காமராஜர் வழிவந்த பிள்ளைகள், எங்கள் தாத்தா இம்மானுவேல் சேகரார் வழிவந்த பிள்ளைகள், எல்லாவற்றுக்கும் மேலாக காவிரி கரையின் நாயகனாக இருந்து தமிழிலே மெய்கீர்த்தி பாடிய முதல் பேரரசன் பெரும்பிடுகு முத்திரையுடைய வாரிசுகள், இந்த மண்ணிலே நிறைந்து வாழ்கிற சொந்தங்கள், செந்தமிழன் சீமான் என்கிற வரலாற்றை மீட்டெடுக்கிற அந்த தலைவனுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். உழைக்கும் மக்களான ஏற்கலப்பை சின்னத்திலே வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.